தற்போதைய அண்மை செய்தி, தனியார் பேருந்தை குறித்த நேரத்திற்கு எடுப்பதில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தனியார் பேருந்துகளுக்கிடையே யார் நேரத்திற்கு செல்வது என்ற தகராறில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மற்றொரு தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வயதான ஓட்டுநரை பேருந்திலிருந்து கீழே இறக்கி மற்றொரு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதன் சிசிடிவி காட்சிகள் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தா. நிச்சயமாக தனியார் பேருந்துகளுக்கு இடையே யார் நேரத்திற்கு செல்வது என்று தகராறில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மற்றொருவரை தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி 2 தனியார் பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக போலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி கிளம்பி நாயுடுமங்கலம் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே நின்றிருந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் ஜெயபாலன், நடத்துனர் சிவசண்முகம் ஆகிய இருவரும் பின்தொடர்ந்து வந்த மற்றொரு தனியார் பேருந்தின் ஓட்டுநர் விநாயகம் மற்றும் நடத்துனர் சபாபதி ஆகிய இருவரையும் வழிமடக்கி, குறிப்பாக பேருந்து நடத்துனர் முதியவரான சபாபதியை பேருந்தில் இருந்து கீழே இறக்கி ஆபாசமாக திட்டி முதியவர் என்று கூட பாராமல் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த காட்சி பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரை மற்றொரு பேருந்து ஓட்டுநர் தாக்கும் காட்சியை பதிவு செய்து தற்போது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது குறித்து கலசப்பாக்கம் காவல் நிலையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதியவர் என்று கூட பாராமல் பொதுவெளியில் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் யார் முன்னே செல்வது பின்னே செல்வது என்ற போட்டி இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்.